கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. God only is the only true God. அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். He is in our midst. அவர் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். He is our blessing. நம்மை தான் அவர் நேசிக்கிறார். நம்மை மட்டும் நேசிக்கிறார். He is loving us so much. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். Those who are serving the Lord, God is loving them so much. தேவனுக்கு ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களை நேசிக்கிறார். Those who are doing the ministry, God love them so much. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். Let us read one scripture. வேதத்திலே நாம் பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது. In the Bible there are many blessings, scriptures are there. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இதிலிருந்து இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு வசனத்தை பேசுவாராக. God must speak to us one word, daily word. சங்கீதம் 85:12 வாசிக்க கவனிப்போம். Psalm 85:12.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What God is saying is, நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். is all are well known to us. அந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு என்ன பேச போகிறார்? Through that word, God is going to speak to us. ஆண்டவர் நல்லவர். God is very good. நமக்கு தேவையானதை மாத்திரம் பேசுகிறவர். He is always speaking to us, which is needed to us. யாராவது தெரிந்தவங்க வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நன்மையானதை தருவார். God always gives good one. ஆண்டவர் கொடுக்கிறவர். God is always giving. ஆண்டவர் கொடுக்கிறவர். God is always giving to us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். He is always giving to us. நம் மூலமாக அநேகருக்கு கொடுக்கிறவர். Through us, giving to others also. வசனம் கொடுக்கிறவர். He is giving us the scripture. வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். He is giving us promise. வார்த்தையினாலே சுகம் கொடுக்கிறவர். Through the word of God, He is healing us. தீர்க்க தரிசனத்தினால் அவர் வாழ்க்கை கட்டுகிறவர். Through the prophetic word, He is building our life. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. His word of God is creating us. ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. He is making us blessing. மேன்மையாக மாற்றுகிறது. It is making us great. இன்னைக்கு இதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? Through that word of God, what He is, நன்மைகளை தருவார். He is always giving good things. தீமைகளை தரமாட்டார். He never give us the wrong thing. உங்களுக்கு தீமை ஆண்டவரிடத்திலிருந்து வராது. God will never give the wrong things to us from God. உங்கள் குடும்பத்துக்கு தீமை பொல்லாக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வராது. No suffering, no wrong things from God. It will not keep coming us. அருமையானவர்களே, Dear friends, தேவன் நமக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He is dwelling us because He is going to bless us. நன்மையானதை தருவார். He gives always good things. எல்லாரும் பக்கத்துல சொல்லலாமா? நன்மையானதை தருவார். நன்மையானதை தருவார். He gives good things. ஆமென். நன்மையானதை தருவார். He gives good things. வாயில சத்தமோடு சொல்லுங்க. Say good things. நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உன் மத்தியிலே பேசும்படி அழைத்த பேராயர் அருமையான ஸ்தோத்திரம் அலெக்சாண்டரை அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Our beloved Bishop Alexander, I am praising God for him. மிக சிறந்த தேவ மனிதர். He is a very good God-fearing man. எப்பவும் அபிஷேகத்தினால He நிரப்பப்பட்டிருக்கிறார். always anointing with the Holy Ghost. அவர் பவர் வல்லமை நிறைந்த ஒரு தேவ மனிதர். He is always having a power of God. ஒரு 30 ஆண்டுகளாக அவரோடு கூட ஊழியத்துல ஓடும்படி பேசும்படி நாங்கள் கலந்து ஆலோசிக்கும்படி தேவன் நடத்தினார். Last 30 years, I am just running with him and talking each other, doing ministry together. தூத்துக்குடியில ஊழியரை கூட்டங்கள் நடத்தும் போது In Thuthukudi, that is a pastors fellowship meeting was there. ஒரு ஆராதனை குழு தலைவராக இருந்து மாவட்டம் முழுவதும் செயல்பட்டார். He was a worship leader and he was working all the district. ஊழியர்களுக்கு ஆராதனை குழு தலைவர். Pastors also, he is a worship leader. ஊழியர்கள் ஐக்கியத்துல அவர்தான் ஆராதனை அபிஷேகத்தை நடத்துவார். Pastors fellowship, he is the only man who is leading us. அவர் பெரிய மனிதனாக அந்த நாட்களில் இல்லை. In those days, he was not a great man. ஆனால் இந்த நாட்களில் தேவன் அவரை பெரிய அளவிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். But these days, God is blessed him and He made him great. சென்னை பட்டணத்துல நிறைய பேர் அவருக்கு தெரிகிறது. In Chennai city, many people serve the God. அங்க அவருக்கு சபை இல்ல. There, he is not having any church. ஆனா ஒரு சபை தொடங்கினா கிட்டத்தட்ட 60 பேர் வருவாங்க. But if you going to open one church means, over the 60 people will be coming. அவ்வளவு மக்கள் பழக்கம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். Such a popular man over there. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். God is with him. அவர்கள் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தையினாலே அநேகர்கள் ஆறுதல் அடைகிறாங்க. Through the word of God, when he was speaking, many people are coming. சந்தோஷம் அடைகிறார்கள். They are very happy indeed. பிரியமானவர்களே, Dear friends, இப்படிப்பட்ட ஊழியத்துல தேவனை இணைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். like that ministry, God is joined with this ministry. I am happy to God. இயேசுவை பாருங்கள். Look upon Jesus. அவர் நன்மை கொடுக்கிறவராக He is இருந்தார். always giving good things. இன்னைக்கு கூட நன்மை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார். Today also He is going to give good things. அவருடைய அந்த சுபாவம் மாத்திரம் நமக்குள்ள வந்தா போதும். That behavior must be follow us. இயேசுவை அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற போது Acts 10:38, what it says, பிதாவாகிய தேவன் Father of God,
வல்லமையினால் நிரப்பினார், He was entangled with the அபிஷேகத்தினால் he நிரப்பினார். anointed with the Holy Ghost. அவரோடு கூட தேவ ஆவியானவர் இருந்தார். Through the Holy Ghost was with him. அவர் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டார். He was leaded by the Holy Ghost. அதனால் அவர் என்ன செய்தார்? What he was done. நன்மையே செய்து He கொண்டிருந்தார். always doing good things. நன்மை மாத்திரம் செய்தார். He is done only one good thing. யாருக்கும் தீமை செய்யல. He never did wrong with anyone. நன்மை மாத்திரம் கொடுத்து He கொண்டிருந்தார். always given the people. ஆகாரம் கொடுத்தார், He given food. சுகம் கொடுத்தார், Given healing. சமாதானம் கொடுத்தார், He given peace. நல்ல உபதேசம் கொடுத்தார், He given good doctrine. தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை ஆறுதல் கொடுத்தார். He prophesied to the people and comforted them. இந்த வாசிங்க இந்த வசனத்தை. Again, you read it. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அந்த அபிஷேகம் பெற்றவர்களோடு தேவன் இருக்கிறார், நம்ம கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. The Lord is with that நம்ம anointing. எல்லாரும் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். We are all anointed by the நம்ம Holy Ghost. கூட தேவன் இருக்கிறார். God is with us. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். And the hand of the Lord. ஏன்னா நம்ம கூட தேவன் இருக்கிறார். Oh, He is with us always. அவிசுவாசப்பட வேண்டாம். Don't be unbelief. எப்போதும் நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். Always be faithful with God and உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? are you doubting? ஆண்டவர் என் கூட இருக்காரா? Is it God is with me? Always. இவ்வளவு கடன் வந்துருச்சு, ஆண்டவர் கூட இல்லாத கடன் வருமா? I am financially I have a crisis. Is it God is with me? இந்த சரீரத்துக்குள்ள 3 நோய் இருக்கு, ஆண்டவர் என் கூட இருந்த அந்த நோய் இருக்குமா? I have 3 kind of sickness in my body. Is it Jesus is with me? உங்களுக்கு சந்தேகம் வரல? Like that we are doubting. சந்தேகப்படாதீங்க, Now, don't be doubt. சந்தேகப்படாதீங்க. Don't be doubt like that. ஏன்னு கேட்டா Why? நமக்கு தெளிவான உபதேசங்கள் வேதத்தில் இருக்கு. In the Bible there is a good doctrine is there. யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்பு கூட தேவன் இருந்தார். Joseph, God was with Joseph and God blessed Joseph. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவனை தான் பிடிச்சி அடிச்சாங்க. But all the brothers they got together and அவன் punished him. நல்ல சிறந்த வஸ்திரம் போட்டு அவங்க புரிஞ்சாங்க. And he had a good cloth, but they were taken off அடிச்சாங்க, and they are beaten off. நல்ல ட்ரெஸ் பறிச்சுக்கிட்டாங்க. They removed the good cloth. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ட்ரெஸ் யாராவது புரிஞ்சுட்டா That's the thing. If somebody is removing our cloth means நம்ம அவமானப்படுவோம், we will be little shame. நமக்கு வெட்கப்படுவோம். We will feel shame. அப்படி அவனை வெட்கப்படுத்தினாங்க, Like that they were made him shame. அவமானப்படுத்தினாங்க. They are like that they made him shame. ஒரு அவனை பிடிச்சி குழியில தள்ளி போட்டான். Someone is took him and put it in the pit. குழியில விழுந்துட்டான். He was in the pit. விழும்போது நல்ல பஞ்சு மத்த மாதிரி இருக்குமா? When he was fall down, it's like கால் ஒடிஞ்சிருக்க கூடும், oh, it may be like probably கைகள் தலைகள் அடிபட்டிருக்க கூடும், maybe spoil the neck and finish. ரத்தம் வந்திருக்க கூடும். That should be a bleeding. நல்ல யோசனை பண்ணுங்க. Just think about it. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான். How much he suffered a lot. அது ஒருவன் சொல்றான், Another one says, இவனை குழியில தூக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? why we are putting down at this pit? Let us take him and sell it. அடிமையாக யோசேப்பை விட்டு போடலாம். We have to take him and sell it. அவனை ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து வித்துட்டாங்க. And they take money and sold it. அவனுக்கு அந்த நாட்கள்ல அவனுக்கு ரேட் என்னன்னா 20 வெள்ளிக்காசு. சொல்றதுனே இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசு. ஆமென். யோசேப்பு 20 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. Joseph sold by 20 silvers. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் சகோதரர்கள். Brothers, they took it. யாரும் இல்லைங்க. Nobody is there. அவனுக்குள்ள தரிசனம் செயல்படக்கூடாது. Oh, his vision should not be enlarged. அவன் பெரியவனாய் மாறக்கூடாது. He should not be came as a great man. நாம் எல்லாரும் அவனுக்கு அடிமையாய் போகக்கூடாது. We should not be slavery to him. அவனுக்குள்ளே வளர்ச்சி இருக்கக்கூடாது. We should not be. We have to stop his. அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. He should not be a blessed one. தகப்பனோடு இருக்கக்கூடாது. He should not be with along with his father. விட்டு போட்டாங்க. And he sold him. அவனை ஒரு விட்டு போட்ட இடத்துல அங்க இந்த வீட்டை ஆசீர்வதிச்சார். When he was in that நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. Because of Joseph, the Potiphar house was blessed. அங்கேயும் அவனை குற்றப்படுத்தினாங்க, There also their accusation. அவமானப்படுத்தினாங்க. They made him
sake. பழி போட்டாங்க, For witness. அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. They put him into jail. ஆனா வேதம் சொல்லுகிறது The Bible says, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். Bible says, always with God is with அவனோடு him. கூட இயேசு இருந்தார். Always with him, Joseph, Jesus. அவனோடு கூட தேவன் இருந்தார். The living God was with him, Joseph. அப்ப இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. ஆமா. தேவன் அவனோடு கூட All இருந்தார். the situation was going on, still the தேவனுடைய ஊழியக்காரரை கவனியுங்கள். God's servant, listen. தேவனுடைய சகோதரிகளே, தேவனுடைய ஊழியக்காரிகளை கவனியுங்கள். God children, sisters, listen. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், You may be having a lot of problems, எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம், lot of trials and difficulties. எத்தனையோ அவமானங்கள் இருக்கலாம், You have been feeling so much shame. வெட்கம் இருக்கலாம். So much of shame you may be going on. இது நிமித்தம் உங்களுக்கு சந்தேகம் கூட வந்துருச்சு. Because of all these things. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? Is it God is with me? பிரியமானவர்களே, Dear friends, கவலைப்படாதீங்க, don't be worried. கவலைப்படாதீங்க. Don't be sad. உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். He is always with you. அவமானப்படுத்தப்பட்ட யோசேப்பு He was made us shame. அவருடைய அபிஷேகத்தினால, With his anointing in the head. தீர்க்க தரிசனத்தினால, Through the prophetic word. வெளிப்பாடுகளினால, Through the revelation. தேவனோடு அவன் ஐக்கியப்பட்டிருந்ததனால He was the fellowship with the living God. ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்த சித்தமானார். God was thinking to exalt him. அவன் ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். He brought him to king's palace. அவன் சுத்திகரிக்கப்பட்டு ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். He cleaned and he went up there. ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். Through the king he was telling the prophetic word. ஜனாதிபதிக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். That there was president, he was telling the தேச தலைவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். government leaders, he was telling the prophetic word. நீங்கள் எந்த நிலைமையில் எங்கே இருக்கிறீர்கள் என்று அறியுங்கள். You should understand where you are sitting, the situation. இந்த உலகத்தில் யாராலும் பெரியவர்களாக இருக்கலாம். In this world, there are many people, may be a great one. பல லட்சம் கோடிக்கு அதிபதிகளாக இருக்கலாம். They may be a millionaires. எல்லா படிப்பும் படித்த பெரியவர்களாக இருக்கலாம். They may be a highly qualified people. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம், தேவ வசனம், வாக்குத்தத்தம், ஆறுதல் சொல்லும் ஸ்தானத்தில் தேவனுடைய வைத்திருக்கிறார். Through that, such a people, we are the prophetic people for them. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். ஹalleluya. யாராவது இருக்கலாம். Whoever may be. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், தீர்க்க தரிசனம் சொல்லும் மேலான ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். Such a people, God has used us as a prophetic. உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are so much exalted. மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are a great man. God made it like that. ஆண்டவர் உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். God made him a great man. அவர் உட்காரும் சிங்காசனத்தில் உங்களை அருகில் வைத்திருக்கிறார். He is sitting there nearby the throne. He is sitting with us. யோவான்ல ஊழியக்காரங்களை குறித்து ஒரு வசனம் இருக்கு. Jovan, there is a written about the servant of God. 12:26 நினைக்கிறேன். John 12:26. வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னத்தான் பின்பற்றி நடக்கணும். நான் எங்க இருக்கணும் அங்க என் ஊழியக்காரன் இருக்கணும். ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. Those who are doing the ministry, நீங்கள் ஒவ்வொருவரும் கணத்துக்குரியவர்கள். You all the pastors, you are a very honorable person. தேவனுடைய ஊழியக்காரர்களே, God's servant of God. கவனியுங்கள். Listen carefully. உங்களை சர்வவல்ல பிதாவானவர் கனம் பண்ணுகிற ஒரு மேலான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். God is going to honor you. You are a great person. யார் வேணாலும் உங்களை துன்பப்படுத்தலாம். This world, people may be giving a trouble to you. உங்களை அவமானப்படுத்தலாம். They may be making us upset. தேவன் உங்களை கனம் பண்ணுவார். But our God is honoring you. உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். He is keeping you so high. நீங்கள் மேலும் மேலும் உயர்த்தப்படுவீர்கள். He will be day by day up and up. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். For you, God is going to do mighty things. இயேசு அபிஷேகம் பெற்றதனால Jesus is anointed. நன்மை செய்கிறவராய் நடந்தார். He was doing good things. வாசிங்கள்.
அப்போஸ்தலர் 10:38 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லலாம். Acts 10:38. ஆனாலும் தேவன் அதிலிருந்து நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். God is going to encouraging us. அப்போஸ்தலர் 10:38 கர்த்தராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. He was doing good things. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். You are receiving the Holy Ghost. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். You are anointed by the Holy Ghost. உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power is with you. அந்த வல்லமை என்ன செய்கிறது தெரியுமா? There is a power what is doing with you. நன்மை செய்ய வைக்கிறது. It makes us to do the good thing. குணமாக்குகிறது. It's healing the people. குணமாக்குகிறவர்கள் யார்? Who is healing? MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும். Those who are MBBS, the doctor, they have to heal us. அவங்க தான் குணமாக்குறவங்க. That's the people only MBBS ஆனால் people. உங்களை குணமாக்குகிற டாக்டராக, அந்த சோத்திர மருத்துவராக தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி வைத்திருக்கிறார். But like that, God is using you as a doctor to heal the sick people. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கர்த்தருக்கு டாக்டர்னா என்ன சொல்லுவோம்? For God, the doctor, what we will say? பைபிள்ல டாக்டர் என்ன சொல்லி இருக்குது? பரிகாரி. அல்லேலூயா, பரிகாரி. அல்லேலூயா. He is our healer. அதே போல நம்மள ஆண்டவர் டாக்டர். Like that, God is making us. அதே போல கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். Like that, God is exalting us. கவலைப்படாதீங்க, Don't be sad. கவலைப்படாதீங்க. Don't be worried. தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். God is going to honor you. நீங்கள் கனப்படுத்தப்பட்டவர்கள். You are a honorable person. தேவ சமூகத்திலே கனப்படுத்தப்படுகிறவர்கள். In the presence of God, you are a honoring person. இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் உயர்ந்தவர்கள். Through the Jesus Christ, you are the exalted one. இதான் உங்களை கனம் பண்ணுவார். Father is honoring you. இயேசு உங்களை கனம் பண்ணுவார். Jesus is honoring you. நாம் ஊழியம் செய்கிற போது, When we are doing the ministry, நாம் போகிற இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்ம கூட வருகிறார். wherever we go, God is with us. எங்க போனாலும் நம்ம கூட வருகிறார். Wherever we go, God is with us. அவருக்கு உண்டான தூதர்களை அவர் நம்மோடு கூட அனுப்புகிறார். With his angel, he is singing with us. எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிறார். Wherever you go, the angel of God is with you. ஒரு தூதனா, Only one angel is it? ரெண்டு தூதனா, Two angels? எத்தனை தூதர் அனுப்புகிறார்? How many angels will come along with you? பிஷப் அலெக்சாண்டர் போறாருன்னா When the Bishop Alexander is going means, எத்தனை தூதர் போகும்? how many angels will go in? ஒரே ஒரு தூதனா? Only one angel? அதுக்காக சொல்ல முடியுமா எத்தனை தூதர்? Can you tell? அல்லேலூயா. Hallelujah. அந்த வசனத்தை வாசிங்க. 91 செய்யணுமா? 91 Psalm. வழிகளிலே அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க. வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாப்பதற்காக, உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Whenever you go, then God will send the angels. திரளான தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Many angels God will send. அவர் ஊழியத்துக்கு போகும்போது, Whenever you do the ministry, மக்களை சந்திக்க போகும்போது, when you meet the people, மக்களை குணமாக்க ஜெபிக்க போகும்போது, when we are going to pray for the sick people, விஷயத்துக்கு போகும்போது when you are going for a house visit, திரளான தூதர்கள் கூட போகிறார்கள். many angels coming along with you. அவருக்கு மாத்திரமல்ல, Not for him, நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். through all of us. திரளான தூதர்கள் நம்ம கூட வர்றாங்க. Many angels are coming along with us. இயேசு கிறிஸ்து கூட வருகிறார். Jesus Christ also coming along with us. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many of you have been? ஆமென்னு சொல்ல முடியும். Say amen. ஆமென். Amen. அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். God is empowering you with power. உங்களை குணமாக்கும் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். God is making us a doctor and heal the people. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? Can we tell all? கர்த்தர் என்னை நன்மை செய்கிறவராய் வைத்திருக்கிறார். God is making me. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. நன்மையை கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை குணமாக்குகிறவராக வைத்திருக்கிறார். அதிகாரியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கனப்படுத்தப்பட்ட
உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கீங்க. You will be honored by God and He will keeping you up. ஜாய் டிவில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. Joy TV, 1 hour I used to pray. 1 hour ஜெபம் பண்ணுங்க. 1 hour I used to pray. நான் கூட பேராய ஜெபம் பண்ணிருக்கேன். Along with me, that chief bishop is to pray. நீங்களும் வந்தா உங்களை ஜெபம் பண்ண நான் கூட்டிட்டு போவேன். When you come, I will bring you ஜெபம் also. பண்ணும்போது பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஃபோன் பண்றாங்க. Millionaires, they used to call me. நிறைய படித்தவங்கலாம் ஃபோன் பண்றாங்க. Highly qualified people are praying. நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆனா ஃபோன் பண்றாங்க. There are many relatives, they have a money, lot of things, but they used to. எனக்கு சுகம் கிடைக்கணும். I need a healing. எனக்குள்ள சுகர் வந்துருச்சு. I am having a sugar patient. கண் பார்வை குறைஞ்சு போச்சு. My eyesight is down. வயிற்றுக்குள்ள கிட்னி அவுட். One kidney is out. காலெல்லாம் அரிக்குது. Itching my legs. அப்பப்போ மூட்டு வலி வருது. Like that, many problems. திடீர்னு நெஞ்சு வலி வருது. Heart paining. ஐயா ஜாமனையா. Please, Ayah, pray for me. நான் செத்து போயிடும் போல இருக்கேன். I feel like that I am going to die. என்னால வர காரியங்களெல்லாம் தாங்க முடியல. I cannot be able to face all these ஜெபம் problems. பண்ணுங்க ஐயா. Please pray for me. அவங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். With the tears, we used to pray for them. அற்புதம் செய்கிறார். God is doing the miracle. அற்புதம் செய்கிறார். God is doing the miracle. அற்புதம் செய்கிறார். God is doing the ஒரு miracle. மணி நேரம் ஒரு வசனம் கூட எங்களுக்கு சொல்ல முடியாது. 1 hour, even the one word of God is கொஞ்சம் not. கூட இடம் தர மாட்டாங்க. They will never give the time. பேசுறதுக்கு நேரம் தர மாட்டாங்க. They never give the time to ஃபுல்லா speak. ஜெபிக்கணும். Fully prayer. ஒரு மணி நேரமும் ஜெபிக்கணும். Fully pray for 1 hour. உலகம் முழுவதும் இந்த நிகழ்வு லைவ் போய் கொண்டது. All the world, the life is going on. ஐயா நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஐயா. Ayah, I am not a big man. நான் சாதாரண ஒரு மனிதன். I am ordinary person. ஆனால் தேவன் எல்லாருக்கும் சுகமாக்கும் ஒரு அற்புத ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Through us, all of us, God has given a healing power. போகிற எல்லா இடத்திலும் தேவன் உங்களை சுகமாக்கும் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். Wherever you go, do the ministry, God is giving you power to heal the people. சமகுறிப்புகளை சொல்வார்கள். They will tell us their say. இயேசுவினிடத்தில் சொன்னது போல Like that, in the presence of God. இயேசுவினிடத்திலே ஒரு குருடர் வந்தான். Jesus Christ, there is a group gathered. தாவீதின் குமாரனே என்று கதறி ஜெபித்தான். The blind man says, King of David. ஆண்டவர் அவனிடத்தில் வந்தார். Jesus came with him. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What I want to do for you? ஆண்டவரே நான் குணமடைய வேண்டும். Father, God, I must heal you. நான் குணமடைய வேண்டும். I must be. என் கண்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும். I need eyes should be sight looking. ரெண்டு குருடர்கள் வந்தார்கள். அவர்களும் அப்படி சொன்னார்கள். Like that, the 2 blind came. They also say like that. வார்த்தை நான் சுகமாக்கினார். God through the word of God healed them. வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவர்களை குணமாக்கும். Through the word of God, through you speaking, it will be healed. ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை குணமாக்கும். With the prayers, they will be healed. எத்தனைவங்களுக்கு இந்த சத்தியம் புரிகிறது? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா How சொல்லுங்க. many of you believe this all the doctrine? இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த நாம் வெட்கப்படக்கூடாது. We have to praise God. We should not be feel shame. நாம் ரிசீவ் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். When we receive the word of God, it will be happening in our life. கருமையானவர்களே, Dear friends, தைரியமா இருங்க. be a charity. இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்வார். The new year, God will going to do பெரிய very good things. அற்புதங்களை செய்வார். He will do the miracle. இன்னும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். He will exalt you. கவனித்தீர்களா? Are you deserved? யோசேப்பை பார்த்தீர்களா? We look at Joseph. தன்னை தூக்கி போட்டவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், பிச்சு போட்டவர்கள் அவன் காலில் வந்து விழுந்தாங்க. They are sold him and they made him shame. But the church, the people fall down his feet. அவனை குறித்து பயந்தார்கள். They were afraid of him. அவனோ அவர்களை நேசித்து அன்பினால் கண்ணீர் வடித்தவர்களை கட்டி தள்ளினான். But he through the love of God, with love and with tears. நன்மை செய்கிற, நன்மை கொடுக்கிற அனுபவம். This all are doing good things for Jesus Christ. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாய் வருவார்கள். Those who are against you, they will come upon you. உங்கள் ஊழியத்தை தடை செய்தவர்கள் உங்கள் ஊழியத்துக்கு உதவியாய் பணம் கொடுப்பார்கள். Those who are hindrance to your ministry, they will come back and they will help you. சகாயம் பண்ணுவார்கள். They will come and help you. கவலைப்படாதீர்கள். Don't be worried. உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதம் வாய்க்காதே போய்விடும். All the people against
கொடுத்தது போல நீங்களும் எல்லாருக்கும் நன்மை செய்வீர்கள். Like that God is doing good thing, like that you will be doing the good thing. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல நாங்க ஊழியக்காரங்க எல்லாரும் மாசத்துல ஒரு முறை 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். Each month, all the servants of God, 3 hours together and we'll spend time with God. வந்துடணும்னு நினைச்சேன். 3 o'clock we must come over here. சென்னையில இருந்து சேலம் வந்து அங்க ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அங்க இருந்து இங்க வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. Through the Chennai to Salem, there is a meeting. Then again we coming. 3 பஞ்சர் ஒரே இடத்துல. 3 puncture in the wheel. டயர் டிப்பு மாத்தணும்னு சொல்றேன். You have to change the tire and key. எனக்கு இங்க வர்றதுக்கு மட்டும் தான் தேவன் பணம் கொடுத்தாரு. God has given the money for. டயர் டிப்பு மாத்திரைக்கு பணம் தரல. God has now given the tire key. அதனால அதை மாத்தணும். Then we change. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் தள்ளி வந்த உடனே நம்ம கூட வந்தவருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. Coming along with one brother, he was not feeling sick. வேதராஜ் கூட வந்துட்டு தான் முடியல. Vedaraj, he was coming along with அவங்க பொண்ணு வீடு இருந்துச்சு அதை விட்டுட்டு வந்துட்டோம். Then he said, I will daughter house and we. அதுல 2 மணி நேரம் போச்சு. And then 2 hours gone. இதுல 2 மணி நேரம் போச்சு. 2 hours gone for 4 மணி நேரம் லேட். 4 hours late. 3 மணிக்கு நாங்க வரணும்னா 3 o'clock I have to come over here. அதுல 4 மணி நேரத்துக்கு இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. They have consumed 4 hours. 120ல வண்டியை செலுத்தினோம். அல்லேலூயா. 100 kilometers speed, 120 kilometers speed. மூத்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, My big passes 100 கிலோமீட்டர்ல யாரும் போகாதீங்க. 100 kilometers don't go. 100 கிலோமீட்டர்ல வண்டி ஓட்டாதீங்க. Don't go along with 100 100 kilometers. கிலோமீட்டர்ல வண்டி ஓட்டுனா If you go on 108ல போக வேண்டிய சூழ்நிலை வரும். if you go 100 kilometers, 108 எனக்கு வேற வழி இல்லை. there is no way at all. நம்ம தேவ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவங்களை வந்து நம்ம பார்த்தே ஆகணும். My beloved servant of God, போறதுக்குள்ள போயிடக்கூடாது. before that they should not go away from home. ஊர்ல We came வந்து fast ஸ்பீட் பிரேக் to speed break. அப்படி தூக்கி அப்படி கொஞ்சம் அப்படி விசிறி அடிக்குது. Like that we are jumping in the speed break. அதுலயே வந்து தம் கட்டி கொண்டு வந்துட்டேன். Like that we came. அல்லேலூயா. வர்ற வழியில கேஸ் தீர்ந்துச்சு. காருக்கு கேஸ் தீர்ந்துச்சு. Our cash is gone. பெட்ரோல் போட்டு பெட்ரோல் வந்துட்டோம். Either we put the petrol ஆனா and கேஸ் போடணும்னா 800 ரூபாய் வைக்கணும். because we had to put the பெட்ரோல் gas. 300 ரூபாய் வச்சா போதும். Petrol 300 rupees alone. இப்படி ஒரு சூழ்நிலை. Like that is situation. ஆனா தேர்தல் கொண்டு வந்துட்டேன். God நான் பார்த்துட்டேன். I have seen you. ஆண்டவர் வசனத்தை சொல்லிட்டேன். Word of God has given you. உண்மையானதை கொடுப்பார். You will do it. உண்மையானதை God கொடுப்பார். will do the good things for you. இந்த பூமியில In this world, the yesterday, 1 கொரிந்தியர் 9:11 வாசியுங்கள். First Corinthians 9:11. வாசிக்கலாம். எடுத்துக்கணும், சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 First Corinthians 9:11. வாசிங்க. ஆ நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்க. 9:11 9:11ல ஞான நன்மை, இன்னொரு என்ன நன்மை? 2 நன்மை சொல்லியிருக்கு. ஒன்று ஞான நன்மை, இன்னொன்று சரீர நன்மை. 2 நன்மை இருக்குதான். Here is 2 good things are there. ஆண்டவர் நன்மை கொடுக்கிறார். Always God is giving good ஒன்று things. சரீர நன்மையை கொடுக்கிறார், One is a physical good thing. இன்னொன்று ஞான நன்மையை கொடுக்கிறார். Another one is a spiritual good thing. இப்போ ஞான நன்மை என்பது நம்ம ஆவிக்குரிய நன்மைகளாய் நமக்கு வருகிறது. Wisdom help means it is a spiritual gift. சரீர நன்மை என்பது சரீரத்துக்கு தேவையானதாக வருகிறது. For the body help means for need of body. இந்த ஆண்டுல In this year, தேவன் உங்களுக்கு ஞான நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை திரளாய் தருவார். God will provide you all the spiritual good things for you. தேவனாய கர்த்தர் உங்கள் சரீர நன்மைகளை தருவார். Again, God will meet all your fleshly desire and needs. கவலைப்படாதீர்கள், Don't be worried. சோர்ந்து போகாதீர்கள். Don't be giving up. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் தீங்குகள் எல்லாம் நீக்கி போடுவார். God will remove all that things, evil things from you. தீமைகள், பொல்லாப்புகள், ஆபத்துகள் எல்லாத்தையும் நீக்கி போடுவார். All dangerous trials and difficulty, God will remove. எல்லாம் வரும். And what
it will come. கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயம் தருவார். God will fight for you. நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், You will be sitting. ஜெயம் பெறுவீர்கள், Now you will get victory. ஜெயாலியாக இருப்பீர்கள். You will be victorious life. அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya நாம் இதோட முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு சரணம் பாடிட்டு முடிச்சிருக்கா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஒரே ஒரு சரணம் பாடிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கை தட்டி பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மை தருவார் அல்லது செய்வார், நாளெல்லாம் சந்தோஷமே. நன்மை தருவார் நல்லது செய்வார், நாளெல்லாம் சந்தோஷமே. நன்மைகளை கொடுக்கும் ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கும் ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் காத்திருந்து கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணியிருக்கீங்க, வேதவசனத்தை தியானிச்சிருக்கீங்க. காத்திருக்கிறவர்களுக்கு பூமியை சுதந்திரிப்பார்கள். சங்கீதம் 37 அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா பூமியை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய இடம் வாங்குவீங்க, அது மாத்திரமல்ல நிறைய வீடு கட்டுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நன்மை தருவார், நன்மை தருவார், நன்மை தருவார், நல்ல சுகம் தருவார். நன்மை தருவார், நன்மை தருவார், சுகம் தருவார், சுகம் தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார். நன்மையானதை தருவார். நன்மையானதை தருவார். சகல பலனை தருவார். கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். சொல்லுங்க. கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். பொல்லாப்பு நேரினாலே பாதைகள் அணுகி
வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தடுத்து நம்ம நிறைய ஊழியக்காரங்கள் கூடுகையை நம்ம சந்திப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடம் முழுவதும் ஊழியக்காரங்க வந்து கர்த்தரை ஆராதிக்க போறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க, சத்தியங்களை கேட்க போறோம். இன்னும் தேவனுக்குள்ள மகிமையான காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க கூடி ஜெபம் பண்ணணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை கிடைக்கும். நம்ம ஒருமித்து ஜெபிச்சா வாசம் பண்ணா நன்மை கிடைக்கும். முதல்ல நாங்க 2 பேர் ஜெபம் பண்ணோம், 3 பேர் ஜெபம் பண்ணோம், இப்போ 3 பேர் ஜெபிக்கிறோம். ஒரு சபை கேட்டா பல ஆட்டம் 11 சபையை சீக்கிரமா கட்டி திறந்து விட்டுட்டோம். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சபைக்கு அவ்வளோ அவஸ்தைப்பட்டோம். இப்போ ஆண்டவர் கூடி ஜெபிக்கும் போது நன்மை செய்யலாம். கூடி ஜெபிக்கும் பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களை, மேம்பர்களை, சுவிசேஷங்களை, தீர்க்கதரிசிகளை கண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் துணுப்படி ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி. தேவன் பொறுப்படுத்தி நன்மையினாலே நிரப்பும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நன்மையினாலே நிரப்புகிறார். நல்ல சுகம் கிடைக்கிறது. வருஷம் முழுசும் இவர்கள் நன்மை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக சபைகளை கட்டட்டும், அநேக ஊழியர்களை உருவாக்கட்டும், அநேக ஜெப குழுக்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே அநேக காரியங்களில் ஈடுபட்டு உடைய கணத்தை சுதந்திரிக்கட்டும், உடைய வல்லமை சுதந்திரிக்கட்டும். உன்னை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும். உங்கள் ஜெபிக்கிற இடங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். எந்த வீட்டுக்கு காண்பிச்சாலும் அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டாகட்டும். எந்த சபையில காண்பிச்சாலும் அந்த சபையில ஒரு வளர்ச்சி, உயிர் வீழ்ச்சி உண்டாகட்டும். தேவன் பலத்த காரியம் செய்யும். ஆசீர்வதி உலகம் முழுசும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். పరిశుద్ధుల పితావే, కృపగల తండ్రి, ఇవ్వడం వరకు దేవ ప్రసిద్ధిని ఉన్నబడిన దాసులకు కనిష్టం మన దాసులకు ప్రయాణం తన స్తోత్రం చేయబడిన విశ్వవిద్యాలయ స్తోత్రం శ్రీమతిల దాసనాల భావస్తోత్రం అందవరకుడి ఒరే కాలంలో బలపడు ఈ కరుణాకుడి ఒరే కాలంలో బలపడుతున్న సభ విశ్వాసంగా సభ పోలని తన బలపడి క్రియకు முடியாது சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். மகிமை கனத்தையும் கொடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் பாதுகாவலும் இப்பொழுது சதா காலங்களிலும் இந்த ஊழியத்தோடு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் எல்லா பரிசுத்தவான்களும் என்று நீங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 அப்படியே நிற்க வேண்டாம். லைனா அப்படியே வந்துருங்க. அப்படியே வாங்கிட்டாங்க, அப்படியே போயிருங்க. அடுத்த முறை இன்னொரு ஊழியக்காரர் உருவாக்கி நல்ல சகோதரிமார்கள் வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த சகோதரிகள் நல்லா கவனிங்க. ஒரு 20 பேர் 30 பேருக்கு தான் ஒழுங்கு பண்ணணும். ஆனால் சரியாக எவ்வளோ ஜென்ஸ் வருவாங்க, எவ்வளோ லேடிஸ் வருவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு 35 பேருக்கு சேரி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாம், பாஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் பேர், ஒரு 7 பேருக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேண்டாம், சேரி தான் வேணும்னா சேரி கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் பரவாயில்ல அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன். ஆனால் வாங்கிட்டு உடனே நீங்கள் கொஞ்சம் கூப்பிடுங்க, இங்கே நிற்கக்கூடாது. தலைவாய் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக வாங்க. செல்லம்மா வாங்க. ஐயா வந்து விக்டர் வீரமணி நிர்வாக குழு தலைவராக இருக்காங்க. நம்முடைய சரணா எங்கள் வீட்டம்மா வேற டாக்டர் செல்லாராணி, அவங்க தான் இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸர் அவங்க தான். சென்னையில் வந்து கொடுக்குறாங்க, கன்னியாகுமரியில் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் பொருள். அவங்க கன்னியாகுமரி தான். ஆமாம், அது சென்னைக்கு கொடுத்தோம், குடியாத்தம் கொடுத்தோம், அங்கே தூத்துக்குடி கொடுத்தோம், நிறைய இடத்துல கொடுத்தோம். சொன்னாங்க கன்னியாகுமரியில் என்னாச்சு அப்படின்னாங்க. அப்போ
சரின்ட்டு இந்த வருஷம் கொடுப்போம் ஆரம்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சகோதரிகளுடைய வாங்க. இது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 300 ரூபாயிலிருந்து 800 வரைக்கும் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. மொத்தமாக பணங்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது கிடைச்சதோ அது நல்லது. ஐயா வாங்க வாங்க ஃபஸ்ட் லைன் வாங்க. எந்திரிங்க. 2வது லைன் வாங்க. 2 லைன் அப்படி வாங்க. வாங்க வாங்க. எல்லாரும் ஒரு கட்சிக்கு வாங்கினாலும் அவங்களுடைய ஆலயத்திலிருந்து வந்துருச்சுன்னா அது தேவன். செல்லாம வாங்க. செல்லாம வாங்க. அப்படியே நீங்க வாங்க. ஆண்டவரிடத்தில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆண்டில் கொஞ்சம் நன்மை வந்திருக்கு. நிறைய நன்மைகள் ஊழியர் செய்யணும். எல்லாரும் ஊழியர் செய்யணும். ரொம்ப சந்தோஷம். கொடுப்படுத்தி ஊழியர் செய்யணும். ஜப ஊழியர் செய்யணும். சபையில் உதவி ஊழியர் செய்யணும். கிராம ஊழியர் செய்யணும். எல்லாரும் ஜபக்குழு ஊழியர் செய்யணும். ஜபக்குழு ஒவ்வொரு திறமையும் ஜபக்குழு நடத்துங்க. ஆசீர்வதிப்பார். ஐயா மாதிரி எல்லாரும் வாங்க. அதாவது நீங்கள் இது வேண்டாம் எனக்கு சேரீ கொடுக்கணும், இது வேணும் அப்படின்னா இது வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. ஐயா சோதர் அப்படிங்கிறாங்க. சாரி வேணுமா? எல்லாருமே வாங்க. எல்லாருமே வாங்க. யாருமே வாங்காம போக ஜெயிச்சு எல்லாருமே வாங்க. சரியா வாங்க. வாங்காதவங்க எல்லாரும் வாங்க. வாங்கிட்டு போயிருங்க.